அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றென்றும் 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 நீங்க சொல்றவரு மாறாதவர் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பல மாற்றங்களை காண போறீங்க. சிலருடைய பில்லி சுனிய மாந்திரிகம் எல்லாம் எரிந்து ஒரு 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 தெளிவான சிந்தனை உண்டாக போதான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறாரு. சில தெளிவான சிந்தனைகளை நீங்க பார்க்க போறீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அது எரிந்திருக்கு. நீங்க நடந்து போகும்போது அந்த இதை தாண்டி கழுப்புது சொல்லுவாங்கல்ல, கழிச்சு போட்டிருக்காங்கன்னா அதை தாண்டி நீங்க போயிருக்கீங்க. அவங்கள அதுல முடக்கி இருக்கு. அந்த காரியத்துல கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உதவி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை நீர்தான் ஐயா இன்றைக்கு கொடுத்தீர். இந்த வார்த்தையினுடைய பிரசனத்தையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்தும். நீர் ஆண்டவர் எங்களோடு கூட பேசும், எங்களை வழி நடத்தும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் உள்ள ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வார்த்தை கடந்து வரட்டும். எடைப்படுவீராக இயேசுவின் மூல பிதாவே. ஆமென், ஆமென். என்னுடைய மகிமை இறங்கிட்டே இருக்குங்க. என்னுடைய வல்லமை இறங்கிட்டே இருக்குங்க. இன்னும் யாராவது அற்புதம் பெற விரும்புனீங்கன்னா நீங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் இப்போ நீங்க உங்களை தொடர்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. இன்றைக்கு நான் விசேஷித்த பிரசனத்தை காண்றேன். லங்ஸ்ல கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. நீங்க விசுவாசிங்கன்னா தேவனுடைய பிரசனம் பாருங்க. என்னால நிற்கவே முடியல, பலிபீடத்திலிருந்து ஒரு மகிமை பெறப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு சில நிமிடம் யாராவது ஒருத்தர் விடுதலை வேணுன்றவங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் ஒரு விடுதலை கொடுக்க போறாரு. அப்படியே ஜெபிக்கலாமா? எந்த இடத்துலயாவது வியாதி இருந்துச்சுன்னா, இதுவரைக்கும் மாறலைன்னா கூட பாருங்க, சுகமளிக்கிற வல்லமை அளவுக்கு அதிகமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சிலர்லாம் அபிஷேகம் பண்றாரு. Thank you, Lord. Thank you. Thank you. Thank you. Amen. 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 மகிமை இறங்கி கொண்டிருக்க. அநேகருக்கு அற்புதம் நடக்குது. ஏதோ ஒரு சில பேர் தலை பாரமா இருக்கிறத உணர்வீங்க. சில பேர் சரீரத்தில் பிள்ளரிப்பு உணர்வீங்க. சில பேருடைய சரீரத்தில் வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்கும். ஏதோ ஒன்று நடக்குது, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. இங்க நீங்க ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது அநேக தேவ தூதர்கள் சட்டைகளை அடிச்சு கொண்டு உங்க வீட்டுல இறங்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டு மேல பாளையம் இறங்கிட்டு இருக்காங்க. சத்துருவை நிர்மூலமாக்க கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு இருக்கு. கடைசி ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டு இருக்கு. ஆவியானுடைய அசைவாடுதல் சபைக்குள்ள எழுப்புதல் இறங்குது. அக்கினிய போடுறாரு. கத்தி எரியும்படி அக்கினியை Thank you, Jesus. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. நன்றி செலுத்துகிறேன்ப்பா. உங்க பிரசன்னத்துக்கு நன்றி செலுத்துறேன். உங்க மகிமைக்கு நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ Lord. நன்றி செலுத்துறேன். Glory, glory, glory,
glory, glory, glory, glory, glory, glory, glory, glory, glory. Thank you. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. தேவனை உங்களில் தொட்டது உண்டானா நீங்கள் அவரை மகிமைப்படுத்துங்க. யாராவது தேவ பிரசனத்தை உணர்ந்தீங்கன்னா சாட்சி சொல்லி அடுத்தவங்க அந்த விசுவாசத்தில் பலப்படும்படியான சாட்சியை சொல்லுங்க. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். 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 glory, oh glory, oh glory, oh glory. வேற யாரும் மகிமைப்படுத்துறீங்களா? வேற யாரும்? இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். தரிசனம் யாராவது கண்டீங்களா? வேற யாராவது சரீரத்தில் உணர்ந்தீங்களா? Glory to Jesus. Glory to Jesus. Hallelujah. 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 கர்த்தருடைய எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் இந்த ஏர்போர்ட் பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போறாரு. மகிமை தொடங்கிருச்சு. நான் ஆலயத்தில் உணர ஆரம்பித்து விட்டேன். பாருங்க, இன்னைக்கு 2 பேர் தரிசனம் கொண்டிருக்கிறாங்க. அக்கினி வெளிப்பட ஆரம்பித்திருச்சான். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போகலாம். அந்த வசனத்தை திரும்ப ஒரு முறை வாசிக்கலாம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் சொல்லக்கூடிய காரியத்தை அங்கே யாரிடத்தில் சொல்லுகிறார் என்றால் சீஷர்களிடத்தில் சொல்லுகிறார். ஒருத்தன் என்னை பின்பற்ற விரும்பினான். நீ அவரை ஃபாலோ பண்ண விரும்புறியா? அவரை தேடி வர விரும்புறியா? ஆண்டவர் சொல்றாங்க, ஒரு அனுபவம் என்னை ஃபாலோ பண்றவனுக்கு தேவை. அல்லேலூயா. சீசனா மாற போறான். ஃபாலோ பண்ற ஒருத்தனுக்கு என்னுடைய நான் சொல்லக்கூடிய அனுபவம் அனுதினமும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. பின்பு அவர் ஜனங்களை தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்திலே அழைத்து, அது நீங்க சிலுவையை எடுக்கிற அனுபவம். இன்னைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வராரு. ஆண்டவர் ஒரு விஷயத்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னார்னா ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. அல்லேலூயா. புதிய வருடத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தர் கொண்டு போகிறார். ஆனால் சொல்றாங்க, இந்த சிலுவை அனுபவம் வேணும். இயேசு சிலுவையில் என்ன செஞ்சாரு? உங்களுக்கு தெரிஞ்சது என்ன செஞ்சிருக்கிறாரு? சிலுவையில் இயேசு நமக்காக என்ன செய்தார்? அவர் சிலுவை தான் அடிக்கப்பட்டாரு. என்னங்க செஞ்சாரு? மறுபடியும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டாருன்றீங்க. பாவத்தை முடிச்சாரு. சாபம் முடிஞ்சிச்சா? வியாதி முடிஞ்சிச்சா? எல்லா நியாய பிரமாணத்தின் சட்ட திட்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்றவனு சிலுவையை தூக்கணுமா? ஏதாவது புரியுதா? அல்லேலூயா. இருக்கீங்களா? இயேசு சொல்றாங்க, சிலுவையை தூக்கணும். அப்படின்னா பாவத்தை என்ன செய்யறவனா மாறணுமா? சிலுவையில் முடிக்கிறவனா மாறணுமா? அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அனுபவம் வரணும். ஏன்னா அவருக்கு தெரியும்
உங்களால் அந்த பாவத்தை ஜெயிக்க முடியாதுன்னு. ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாரு. என்ன செய்யணுமா? ஒருத்தர் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னை தானே வெறுத்து. அப்படின்னா இந்த காரியம் சந்தோஷம்தான், டிவி பார்க்கறது சந்தோஷம்தான். எந்த காரியத்தை செஞ்சாலும் நமக்கு எது சந்தோஷமா இருக்கோ அது கர்த்தருடைய நேரத்தையோ கர்த்தருடைய காரியத்தையோ திருடுதுன்னா அதை என்ன செய்யறவங்களா மாறணுமா? சிலுவைக்கு கொண்டு போறவங்களா மாறணுமா? அல்லேலூயா. சிலுவைக்கு கொண்டு போற அனுபவம் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், சிலுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும். கலாத்தியர் 5:24 வாசிக்க கேட்போம். உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யாருடையவங்க? நீங்க அவரை ஃபாலோ பண்ணி அப்பாவோட பிள்ளையா இருந்தா என்ன செய்யணுமா? இச்சை எல்லாருக்கும் தூண்டும், என்ன வேணாலும் செய்யும், தோன்றும், தூண்டும், கிரியை செய்யும். எதை பார்த்தாலும், ஒரு பட்டு புடவையை பார்த்தாலும் சரி, ஒரு நெக்லஸை பார்த்தாலும் சரி, இல்லை ஒரு கிரில் சிக்கனுங்க ரொட்டேட் ஆகிட்டு இருந்தால் கூட பார்த்தா கூட என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அதை எப்படியாச்சும் இன்றைக்கி அதை முடிக்காமல் விடக்கூடாதா அப்படின்னு ஒரு தூண்டுதல். அப்பா எல்லாத்தையும் அதன் காலத்தில் கொண்டு வருவார். எது உங்களுக்கு தேவையோ, உங்களுக்கு எது அழகாக இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை எப்படி அழகாக பார்த்துக்கணும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள்லாம் அழகாக தானே இருக்கீங்க, அதில் எதுவும் டவுட் இல்லையே. ரொம்ப ஒரு 5-6 பேர் தான் அவங்க நம்புகிறாங்க அதை, அதனால் ஆமேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அழகுள்ளவர்கள் தான். இப்போ நீங்கள் அழகாக இருக்கீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? இப்போ கரெக்டாக வருது. நீங்கள் இப்படி முதலே தெளிவாக சொல்லணும் பாஸ்டர். சொன்னீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம்ல. நீங்கள் பாதியில் சொன்னீங்கன்னா எப்படி எங்களுக்கு புரியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாங்க, ஆசை இச்சைகளை என்ன செய்யணுமா? சிலுவையில் அடிக்கணுமா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு கூட்டத்தை தம்கு மைதானத்தில் மதுரைப்பட்டினத்தில் நடத்தியிருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய சிலுவையை கொண்டு வந்து வச்சு ஒரு 10 அடிக்கு ஆணி அதில் அடிச்சிருந்தாங்க. கால் பகுதியில் நீளமாக இருந்துச்சு. எல்லாரும் உங்கள் பாவத்தை ஒரு பேப்பரில் எழுதுங்கன்றார். அவன் 10 கோடு 5 கோடு 7 கோடுலாம் நிரப்பி காக்கட்டு நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான். லாங் சைஸ் நோட்டெல்லாம் சில பேர் எடுத்துகிட்டு வர்றாங்க. எதுக்கு? லிஸ்ட்டை எழுதிட்டு அவங்க சொன்னாங்க, அங்கே இருக்கிற ஆணியில் கொண்டு வந்து மாட்டிட்டு போங்க, நீங்கள் விசுவாசத்தில் இது செய்கிறீங்க, இனிமேல் அந்த பாவம் உங்கள்கிட்ட இருக்காது. சில பேர் பிட்டு பேப்பர்லாம் கொண்டு வந்தாங்க, சில பேர் லாங் சைஸ் நோட்டெலாம் கொண்டு வந்தாங்க. நோட்டுனா கட்டு பேப்பருங்க, ஒரு பேப்பர் 2 பேப்பர்லாம் இல்லை, பாவத்தை விடிய விடிய எழுதிட்டு இருக்காங்க. நாங்கள் சிலுவையை எடுக்க போகிறோம், சீக்கிரம் வந்து மாட்டுங்கன்னு சொல்கிற வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க. சர்ச்சை மூட போகிறோம், சீக்கிரம் சாப்பிட்டவங்க எந்திரிங்கன்னு சொல்கிற மாதிரி சிலுவையை எடுத்துகிட்டு போக போகிறோம், சீக்கிரம் வந்து மாட்டுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பாவத்தை எழுதி வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர் வந்து விசுவாசத்தில் அந்த பேப்பரை வந்து மாட்டினாங்க. நிறைய காரியத்தில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்க கிரியையில் நம்பினாங்க, சிலுவையில் அடித்தா ஏதோ ஒன்று எனக்கு நடக்கும்னு. அதில் ஒரு ஆள் நானும் போய் நிறையா தான் அடித்தேன், சொல்ல மாட்டேன், அடித்தேன். கர்த்தர் என் வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தார், நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தார். அது ஏதோ ஒரு அனுபவம் எனக்குள்ள அது நடந்துச்சு. விசுவாசி அவங்க எல்லாரும் அந்த கிரிகளை செஞ்சு பார்த்தா பாருங்க, 18 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு அப்போ ஞாபகம் இருக்குது. எப்படி? நான் ஒரு இதை செஞ்சு பார்த்ததுனால இன்னைக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை கொடுத்த உடனே எனக்கு அது ஞாபகம் வருது. பாருங்க, சிலுவையில் அடிக்கிற அனுபவம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லிடணும், ஆண்டவரே இந்த பாவத்தை நான் சிலுவையில் அடிக்கிறேன்னு.
நீங்கள் அடிக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உதவி செய்ய அவர் ரெடியாக இருக்கார். நிச்சயமாக என்னன்னா ஏதோ ஒன்றா வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க. பாருங்க, திரும்ப அந்த பிரச்சனை இறங்க ஆரம்பிக்குது. அப்போது உங்கள் உள்ளத்துலேருந்து நீங்கள் யாரோ ஒருத்தர் பேசுகிற சத்தத்தை கூட கேட்குறாரு. பயங்கரமான பிரச்சனை திரும்பவும் வருது. அந்த சுகமளிக்கிற வல்லமை திரும்ப வருது. அந்த பவர் இறங்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறாங்க. இங்கே இருக்கிற யாரோ ஒருவர் வெறுமையாக போகிறதில்ல, எல்லாரையும் ஃபில் பண்ணி தான் கர்த்தர் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை மாறுது. உங்கள் பிள்ளையினுடைய ஞான வளர்ச்சி உண்டாக போகுது. உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறாரு. நீங்கள் அநேக வித்தியாசத்தை நீங்கள் காண போகிறீங்க. கர்த்தரே அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எதற்காக தங்களுடைய ஆசை இச்சைகளை இயேசு சிலுவையில் அடிக்க சொன்னார்னா, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, நீ என் நிமித்தம் இழக்கிறத கண்டிப்பா பெற்றுக்கொள்வ. அல்லேலூயா. எல்லாவித காரியத்திலும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற இப்ப இந்த நேரம்லாம் நீங்க உங்க எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கலாம். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், அந்த வியாபாரம் போச்சு, இல்லை இந்த காரியம் போச்சு, அந்த இது நடந்துருச்சுன்னு. ஆனா அப்படி சொல்றாரு, இன்னைக்கு என் நிமித்தம் இதை இழந்திருந்த நீ நம்பினா நீ திரும்ப பெறும்பொழுது பிரம்மாண்டமான சாட்சியா தான் இருக்கும். சில பேருக்கெல்லாம் எழுதப்படுகிற சாட்சியா மாறும். அல்லேலூயா. கர்த்தரே அதை செய்வார். அல்லேலூயா. அதனால தான் தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்ள விரும்புறவே செய்வான். எதை? பாவத்தை, இச்சைகளை சிலுவையில் அடிக்கிற அனுபவம். எல்லாத்தையும் கொண்டு போய் ஃபாலோ பண்ண விரும்புறியா? சிலுவையில் அடிச்சிரு. அதான் தெரியுமே, நாம பலவீனன்னு. பலவான ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய அந்த 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 ஆணியினுடைய உன் பாவம் அடிக்கப்பட்டுச்சுன்னு அன்னைக்கு மாறும். சிலுவை அனுபவம் ஒவ்வொருத்தவங்களுக்கு வேணும், எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கிட்டா அந்த சிலுவையை நாம் தொடும் பொழுது என்னன்னா, சிலுவை எப்பயுமே சுமக்கிற அனுபவம்னா எப்பயுமே பாவ மன்னிப்பு கேட்கிற அனுபவத்தில் ரெடியாக இருக்கணும். யதார்த்தமாக இச்சையை பார்த்துருவோம், அசுத்தத்தை பார்த்துருவோம், உடனே அங்கிருந்து என்னை மன்னியா ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியா. வாலிப அந்த 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 டீனேஜ் பருவத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க படுற போராட்டம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி அவங்க என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை ரட்சிங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு அவரை நோக்கி பார்த்தா நிச்சயமாக அவங்க வாழ்க்கை வேற ஒரு லெவலுங்க. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை செய்வாங்க. அவங்க பிள்ளைகளை அவங்க தாய் தகப்பனுடைய அந்த மகிமையை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அந்த பிள்ளைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு அதை தான் சொல்றாரு, உன் பிள்ளைக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க போறேன். உன் பிள்ளைய நான் விசேஷித்தா, நீ வந்தது வெறுமையா திரும்பல, உங்ககிட்ட உன்னை சொல்லி தான் அனுப்ப போறாரு. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாரு, நடக்க போகுது. அல்லேலூயா. சபையில் எப்பொழுதும் சில பேர் கொடுக்கிற அனுபவத்தில் இருப்பாங்க, சில பேர் பெற்றுக்கொள்கிற அனுபவத்தில் இருப்பாங்க. ரெண்டு விதமான குணாதிசயம் உள்ளவங்க சபையில் இருப்பாங்க. கொடுக்கிற அனுபவம்னா தான் வாழ்க்கையவே சீசனாக ஏசப்பாக்க கொடுக்கிறவங்க. பெற்றுக்கொள்றவங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றவங்களா வந்து நிற்பாங்க. கர்த்தர் நீங்க எந்த விதத்தில் இருக்கீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க. நீ சீசனா உன்னை கொடுத்தேனா, நீ சிலுவையை எடுத்துட்டேன்னு அர்த்தம். சிலுவையை எடுத்தவன் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை தேடுறவனுக்கு விசேஷித்த ஒரு தாளந்த ஆண்டவர் ஓபன் பண்ண போறாரு. வரங்கள் செயல்பட போகுது. உங்ககிட்ட இருக்கிற விசேஷித்த அந்த பிரசனத்தை தேவன் திரும்ப புதுப்பித்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறார். நீங்க இழந்து போனதை பெற போறீங்க. மரியாதையை இழந்திருந்தீங்கன்னா அதே இடத்துல உங்களை கனப்படுத்த போறார். சில இடங்கள்ல அவமான சொல் நிபச்சொல்ல இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்த இடத்துல மரியாதை உள்ளவர்களாய் மாற்ற போகிறார்.
நீங்க எந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனீங்களோ அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை இயேசு உங்களுக்கு திரும்ப கொடுக்க போறாரு. அல்லேலூயா. சகலத்தையும் நீ திருப்பி கொள்ள போற. மகிமைப்படுத்தலாமா? கரங்களை தட்டி. அப்ப உங்களை கொடுக்கிற அனுபவம் வேணும்னு ஏசப்பா சொல்றாங்க. ஏசப்பா என்ன சீசனா நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. சீசனா கொடுக்கிற அனுபவம் வேணும், சீஷியா கொடுக்கிற அனுபவம் வேணும். சரித்திரத்தில் சொல்லப்படுவாங்க. அல்லேலூயா. சில காரியத்தை கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். சரி, இந்த சிலுவை அனுபவத்தை குறித்து ஒரு காரியத்தை நான் வேதத்தினுடைய ஆதாரத்தோடு ஒரு சில விஷயத்தை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். அந்த காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நேரம் குறைவாக இருக்கு. 24ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்க ஒரு 4, 1, 2, 3, 4 வசனம் வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எல்லாரும் 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. எல்லாரும் அதை நான் கொஞ்சம் விளக்க போறேன். ஒரு அந்த 5 நிமிடத்துக்குள்ள அதனுடைய விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்க போறேன். வாசி. ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பெயரை எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். இங்க என்ன நடக்குது? ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போற சீன் என்ன நடக்குது? பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்கலங்க, பொண்ணு பார்க்க போறாங்க. அங்க எங்க தேடணுன்றத ஆதி இதுல குறிப்பிடுறாங்க. இப்போ வேதாகமம் நமக்கு குறிப்பிடுது. எங்க போய் தேடணும்? இனத்தாரிடத்தில். எங்க தேடணுமா? இனத்தாரிடத்தில் தேடணும்னு அங்க ஒரு குறிப்பிடுது. அல்லேலூயா. எங்க தேடக்கூடாது? புறஜாதியரிடத்தில். எங்க தேடணும்? இனத்தாரிடத்தில். அல்லேலூயா. வாசிங்க. இனத்தாரிடத்தில் அவங்க தேடி போகும்பொழுது அப்ப சொல்றாங்க ஒரு காரியத்தை, அதுக்கு நீ கர்த்தர் பேர்ல நீ என்கிட்ட ஒரு ஆணையிடணும். என்னன்னா, அவர் தொடைக்கீழ கையை வச்சு, நான் வேற எங்கேயுமே பொண்ணை கூட்டிட்டு வர மாட்டேன், உங்க உறவினர் பக்கம், உங்க இனத்தார் பக்கம், நீங்க விட்டுட்டு வந்த தேசத்தின் பக்கம் தான் நான் போய் எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு எனக்கு எலியேசர்ட்ட ஒரு காரியத்தை கேட்கிறாரு. எலியேசர் அதை செய்து கொடுக்கிறாரு. அல்லேலூயா. சிலுவைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை கர்த்தர் கொண்டு வரும்போது தான் புரியும். அல்லேலூயா. ஒருத்தன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். என் பின்னே. இப்ப இந்த மக எப்படி பின்னாடி வர்றான்னு பார்க்க போறோம். அல்லேலூயா. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து. அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதினால் இருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி. என்ன சொல்றாரு இங்க ஒரு காரியத்தை? சரி, ஆபிரகாமுடைய அப்பா என்ன வேலை பார்த்தாரு? என்னங்க? சிலை வடிக்கிற வேலை. அவர் வழிபட்ட காரியம் என்ன? சிலைகள், வழிபாடுகள். இப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க, எங்க பொண்ணு எடுக்க கூடாதான்? பொண்ணை எடுக்க கூடாது. எங்க எடுக்க கூடாது? நான் சொல்லலப்பா, வசனம் சொன்னது உங்க வாயிலிருந்து கேட்டுக்கிட்டேன். எங்க எடுக்க கூடாது? உள்ள இடத்துல எடுக்க கூடாது. அவர் சொல்றாரு, இனத்தார் இடத்துல போ,
தேர்ந்தெடுக்கிற வேறு பிரிக்கிற காரியத்தை குறித்து அழகாக சொல்லி அனுப்புகிறாரு. இப்போ நீங்கள் அதை வாசித்து கொண்டு போகும்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் அதை தெளிவாக உங்களுக்கு விளக்குவார். வாசிங்க. நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகல விதமான உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாம் இங்க பாருங்க, ஊழியத்துக்கு அனுப்புறாங்க. ஊழியத்துக்கு அனுப்பிட்டாங்கன்னு ஊழியத்துக்கு போச்சனான்னு ஓடிராம அங்க போய் இவர் ஜெபம் பண்றாரு. பாருங்க எப்படி ஜெபம் பண்றாங்க. அங்க வாசிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, அப்படி பாருங்க, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? பணிவிடை செய்கிறதுல யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவர் ஜெபம் பண்றாரு. இங்க பாருங்க, ஒரு ஒட்டகம் எவ்வளோங்க தண்ணி குடிக்கும் தெரிஞ்சவங்க அப்படி சொல்லக்கூடாது, படித்தவங்க டக்குன்னு வருவாங்க பாருப்ப. 6 குடமா லிட்டு கணக்காவா பார்த்தீங்களா? அவர் எத்தனை ஒட்டகம் கொண்டு வந்தார் இப்போ சொல்லுங்க கரெக்டா? ஒரு காரியத்தை கவனிங்க, வாசிங்க. என்ன செஞ்சாங்க? அப்ப அவர் சொல்றாரு, அந்த பெண்ணுக்கு, அந்த பெண் என்ன செய்யணுமா? அவனுக்கும் கொடுக்கணும், அந்த பெண் ஒட்டகங்களுக்கும் கொடுக்கணுமா? ஒட்டகங்கள் எத்தனை ஒட்டகங்க? லிட்டரு கணக்காக அடிக்கணும். 1 10னா எப்படி பெண் செலக்ட் பண்றாங்க பாருங்க. நம்ம ஆளுகள் இன்னைக்கு சட்னி அரைக்க சொல்லுவான், ரொம்ப வேணாம். என்னத்தை மிக்சி வாங்கி கொடுத்தாரு, வெளியில் ஃபுல்லாக வடியுது, அரைக்க முடியல, சத்தம் கேட்குது, இது கரண்ட் இது இழுக்குது. அன்னைக்கு என்ன செஞ்சாங்க எல்லாரும்? மாவில் எப்படி எங்கள் அம்மா அரைச்சிருக்காங்க, நான் எங்கள் ஆண்டருக்கு மைமண்டாகட்டும். என்னன்னா ஒரு காரியத்தை பெண்கள் அவ்வளோ தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றி வாசல் தெளிக்க தண்ணி எடுத்துருவான்னு வாளியில் உட்காந்துட்டு வாளி காயிற வரைக்கும் அங்கேயே உட்காந்து இருந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. இதில் இவங்க போய் ஒட்டகத்தை ஃபுல்லாக, அதுவும் 10 ஒட்டகம், அது திருப்தியா அப்படி சொல்ற வரைக்கும் அதுக்கு ஊற்றணுமா? எப்படி இருக்காங்க? அவர் குடிச்சு அந்த அவராது 2 டம்ளர் 3 டம்ளர் குடிச்சு நிறைஞ்சிருப்பாரு. அவங்க உள்ள வச்சிருக்க தொட்டி நிறையால தண்ணி குடிப்பாங்க. இந்த அம்மா அதுவும் கீழே இறங்கி போய் தண்ணி தூக்கிட்டு வந்து மேலே ஊற்றணும். எப்படி இருந்திருக்கும்? அடேங்கப்பா, அதை நினைச்சு பார்க்கும்போது. அதனாலதான் அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த மாதிரி வேலை செய்யற பிள்ளைங்க சபைக்கு தேவை ஆண்டவர், அதை பற்றி ஈசாக்குக்கு தேவை ஆண்டவரே, சபையை கூட்டி அள்ளுறது, இதை எடுக்கிறது, அதுக்கெல்லாம் வரமாட்டேன். நம்ம வயலுக்கு இருக்காங்களே, பாஸ்டர் தள்ளி விட்டு மேலே கூச்சி போய் கூட்டி தள்ளி விடுறாங்க, கீழே தள்ளி விட்டுறாங்க. மாப்பு போடணும்னு சொல்லிட்டு பாஸ்டர் 15 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. சபையில் மாப்பு போடுறதுக்கு ஆளை காணாமே அப்படின்னு.
வாய் மட்டும்தான் வேலை செய்யும். நான் வரேன், நீ வரேன், நான் வந்துடுறேன், நீ வந்துடுறேன், நான் வந்துடுறேன், நீ வந்து அவங்களை தேடுறேன். 40,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிற்கிறாங்க மாப்பு போடுறவங்க. அது பக்கத்தில் போய் இப்போ பார்த்தா பக்கத்தில் உள்ள கல்யாண மண்டபத்துக்கு மாப்பு போட்டுக்கிட்டு இருந்தவங்க நம்ம ஆளுகளும் கிடையாது. நான் நம்ம ஆளுகள் நினைச்சா அவங்க கூட்டு வர்றதுக்கு போகிறேன், வந்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு. கண்ணு கட்ட தூரம் காணும். சர்ச்சை சுத்தம் பண்ணணுன்னே சபை விசுவாசிக்கலாம். பூகம்பம் வருதுன்னு சொன்னால் எப்படி ஓடி ஒளிவாங்க பார்த்துருக்கீங்களா? சுனாமி வருதுன்னு சொன்னால் தென்னை மரத்தில் எல்லாம் ஏறி வீட்டுக்குள்ளெல்லாம் ஓடி அடேங்க அப்பா கிட்டுக்கிட்டுன்னு எறும்பு ஓடுற மாதிரி ஓடி மறைஞ்சிட்டாங்க. நெருப்பு வருதுன்னு சொன்னோட சபையை புள்ள சுத்தம் பண்ணுறதுக்கு தேடி அந்த மாதிரி இது அந்த மகளை ஆண்டவர் சார் செலக்ட் பண்ணி எங்கள் சபைக்கு ஒரு மகளை தரணும். தண்ணி அள்ளி ஊற்றி இந்த இதெல்லாம் தொடச்சி அள்ளி எடுக்கிற அளவுக்கு இருக்கீங்களா? எல்லாரும் ஆமேன்னு சொல்றீங்களேயா? இருக்கிறான், ஆனால் சபைக்கு வர மாட்டான். சரி, இயேசுக்கு மகிமைண்டாகட்டும். அந்த மக கொண்டு வந்து ஊத்துனா அவர் அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறாரு. வாசிங்க. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே 3 நிமிஷம் தான் இருக்கு. ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். எப்படி இருந்தாலும் உங்களை போல குரூப்ல சொல்றாங்கய்யா அப்படின்னு சொல்லுங்க. அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே, இந்த சீக்கிரம் யாருங்க கேட்கல? யார இதுல ஏதாவது உள்ள வச்சிருப்பாரு. ஊழியக்கார் கூப்பிட்ட உடனே என்ன சொல்லுவாங்களாம்? விசுவாசி என்ன சொல்லுவாங்களாம்? குடியும் என் எங்க சொல்லுங்கடா பாப்பா. நான் சொன்னல வாய் மட்டும்தான் வேலை செய்வீங்கன்னு. இவங்களாம் முந்தி வந்து வாய் என்ன குடியும் வேலைக்கார்ட்ட எப்படி ஊழியக்கார்ட்ட எப்படி சொல்றாங்க? நான் இந்த டெக்கரேஷன் பிரிக்கும் போது நான் சாட்சி சொல்ல போறேன். இந்த இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன குடியும் மறுபடியும் பத்தியெல்லாம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா இந்த ஆள் ஏதோ அதில் ஒரு இதை வச்சிருப்பாருன்னு. இதை பிரிக்கும் போது இந்த ஆண்டவனேன்னு சொன்னவங்க அத்தனை பேரையும் இங்கே ஃபோட்டோ ஒட்டப்படும். அல்லேலூயா, இயேசு நல்லவர். வாசிங்க. குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவருக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி, எப்படி பாத்தீங்களா? சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கு எல்லாம் என்னை பின்பற்றி வருகிறவன் எப்படி இருக்கணும்ன்றத கத்த சொல்றாரு. தண்ணி எடுத்துட்டு வர்றதுல எப்படி என்ன நீ சீசனா நீ விரும்பினேனா, இது என்னுடைய ஆலயம்னு நீ நம்பினேனா, எனக்காக நீ ஓடுற ஓட்டத்தை நான் பார்ப்பேன், நான் கனப்படுத்துவேன். ஒரு பாய் விரிச்சா கூட அது ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. வாசிங்களேன். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இன்னைக்குன்னு பார்த்து நேரம் இல்லை பாத்தீங்களா, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருள். அதுலயும் அந்த ஊழியக்காருக்கு நம்மால பிரிக்கிறதுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா, இல்ல டெக்கரேஷனை பாஸ்டரே ஏறி பிரிக்கணுமா, இது என்ன நிலைமைன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வேற. நம்ம ஆளுகிட்ட அப்படி சொல்லக்கூடாது. வெறி இப்பயே பிரிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. என்ன அது இந்த டிவைனா போட்டிருக்க அளவு இருக்கும் நினைக்கிறேன். அரை சேக்கல் வெயிட். டிவைனா தயவு செய்து எழுந்திருக்கவும். அரை சேக்கல். இன்னைக்கு இன்னைக்கு அதனாலதான் ஆண்டவர் இப்படி கூட்டு வந்திருக்காரு போலுக்கு மகளை. காட் பிளஸ் உட்காருமா. என்ன தெரியுமா, ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு வேலை செய்யறவங்களுக்கு? தோடு ரிட்டர்ன் வருது பத்தியா, சத்தத்தை பத்தியா. நம்ம ஆளுகளை தெரியுமே. அதுவும்
ஆண்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாய, யோ உங்ககிட்ட தான் வாங்க போறாங்க இவங்க. சரி வாசிங்க. அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து. என்ன வருது? 2 கடகங்கள். என்ன வருது? கடகங்கள். 2 கடகங்கள். கைக்கு 2 கடகங்கள். தங்க வளைவி வருது. இந்த போதனை புதுசா இருக்கு. வருதுமா? சாட்சி கேட்குறீங்களா? சாட்சி கேட்குறீங்களா? அக்கா சாட்சி சொல்லலாமா? தரிசனத்தில் அக்கா கண்டிருக்கிறாங்க. நகைகள் வளையல் கொடுக்கிற மாதிரி வளையல் தோடு. சொல்லுங்கக்கா. வரங்கள் அல்லேலூயா. அதை எடுத்துட்டு வந்து ஃபாஸ்டிங்கில் காத்திருந்தவங்க பெற்றுக்கொண்டதை பார்த்துருக்குறாங்க. எங்கே போனால் வாங்க முடியும்? எங்க எப்படி போகணும்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக சொன்னால் பரிசு. எப்படி போகணுமா? சரி, 5 பேர் சொல்கிறாயா, அதனால் செமையாவா? சரி, உனக்கு கிஃப்ட் உண்டு. சரி, என்ன செய்கிறாங்க? சிலுவையோடு போய் நிற்கணும். ஏசப்பா கிட்ட நான் அடிச்சிட்டேன்ப்பா, என் ஆசையை சிலுவையில் அடிச்சிட்டேன்ப்பா, என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் சிலுவையில் அடிச்சிட்டேன்ப்பான்னு போய் நின்னா கத்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. சரி, இந்த நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். அதை தொடர்ந்து அப்படி வாசிங்க. என்ன கொடுத்தாங்க? தோடு, கடகங்கள். வாசிங்க. நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது. இவ பாருங்க, எங்க வீட்டில் இருக்க சாப்பாடு முதற்கொண்டு கொண்டு வந்து சர்ச்சில் பாஸ்டர் கொடுத்துருவேன். எப்படி எண்ணத்தை பார்த்தீங்களா அந்த பிள்ளைக்கு? எப்படி மோசமான எண்ணத்தை பார்த்தீங்களா? ஊழியக்காருக்கு அம்புட்டு சாப்பாடையும் அள்ளி கொடுத்து நம்ம பயில்கிட்ட இருக்கிற மாதிரி. வாசிங்க. அப்பொழுது அந்த மனிதன் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். ஒரு காரியத்தை கவனிங்க. நான் ஒரு வசனத்தை சொல்றேன், அந்த வசனத்தை நீங்க வாசிச்சுட்டு தான் போகணும். ஒரு காரியத்தை, இந்த தோடு எதை குறிக்குதுன்னு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இந்த தோடு எதை குறிக்குது, சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் பார்ப்போம். அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய், யார எஜமான் நியாயாதிபதியிடத்துல அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி, அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்துக் கொண்டிருக்க கடவன். இப்ப இதுல ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று இருக்கு. என்ன செய்யறாங்க? கூட்டிட்டு போய் கதவு கிட்ட வச்சு காதுல வந்து அந்த ஓட்டை இது பண்ணிட்டு அந்த தோடு மாட்டுறது. இது என்ன அனுபவம்னா, யார்கிட்ட இந்த மனுஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானோ, இது வரைக்கும் யார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, நீங்கள்லாம் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த தோடை எடுத்துட்டு கத்தர் திரும்ப இங்கே கொண்டு வந்து ஒரு தோடை அந்த கம்பியை வச்சு அடித்து ஒரு தோடை மாட்டிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துலேருந்து அடிமைத்தனம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு, இங்கே வேற ஒரு இடத்துலேருந்து இங்கே ஒரு அடிமைத்தனம் போடுது. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவோடைய ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, தோடு மாற்றுறதுனா அடிமைத்தனத்தை குறிக்குமா. மாடு பார்த்துருக்கீங்களா? மாடு யாருமே பார்க்கல, அதனால சீரியஸாக பார்க்குறாங்க. இல்லை நாங்கள் அந்த தோடுலேருந்து வெளியில் வரல பாஸ்டர், அதை திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க.
நான் அந்த மாடுக்கு ஒரு தோடு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த தோடை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆதார் கார்டு இருக்கும். புதுசாக இவர் எதோ சொல்லிட்டாருன்னு லைவில் அழிச்சிருக்க. என்னது அங்கே யாருடைய அம்மா உங்களுக்கு தெரியுமாம்மா? யாருடைய மாடு, அது நம்பர்ஸு ஏதோ சம்திங் கொடுத்துருப்பாங்களா? அப்போ நான் அது மாதிரி லோன் வாங்கியிருந்தா எந்த பேங்க்கு, டூ வீலர் லோனில் போட்டிருந்தா ஆர்சி புக்கில் அது இருக்குமா? அது மாதிரி இந்த தோடு ஏசப்பா கொடுக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? நீ என் பிள்ளை, நீ என் ரத்தத்துக்கு அடிமை, நீ எனக்கு மட்டும்தான், வேற ஒருத்தருக்கு சொந்தம் இல்லைன்னு கொடுக்கிறாரு. இப்ப தோடோடைய அர்த்தம் புரியுதா? அப்படின்னா வளையலுக்கு ஒண்ணு இருக்கு. கடகத்தை பார்த்துடலாமா? இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடகங்களை கத்தர் போடும் பொழுது இது எது காரியத்தை இருக்குது? அது இந்த விலங்கு போடுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? போலீஸு கைது பண்ணி கூட சினிமாவில் பார்த்துருக்கோம், நேரடியாக கைது பண்ணி ஒருத்தரும் படுத்ததில்லை, அதானே? அந்த விலங்கு என்ன ஆகுது? அங்கேருந்து எங்கும் போக முடியாது. இந்த மகளை போய் நீ இந்த இந்த இவருக்கு பொண்ணு எடுக்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்களே, என்ன ஏதுன்னு பார்த்து வாங்க வேண்டாம்? உன்னை கொண்டு போய் அங்கே லாக் பண்ண போகிறாங்களே, யார்கிட்ட? ஈசாக்கு கிட்ட கொண்டு போய் விட போகிறாங்களே. அது தெரியாமல் தாங்க என் வீட்டுக்கார்ட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க. விலங்க ஏண்டா வாங்கினா, அவர் ஒரு தோடு வாங்கி கொடுத்தாரு, ஆசையோடு வாங்கி மாட்டினாங்க, முடிஞ்சிச்சுங்க. என்னாச்சு? பாடா படுத்துறான் அந்த மனுஷன். அவன் சொல்றதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. என்னாச்சு? அந்த மக இந்த ரெண்டு காரியத்தை கொடுக்கும்போது என்னவா சொல்லி அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க? நீ அந்த வீட்டுக்கு எப்படி வரணுமா? விலங்கு அந்த அடிமைத்தனத்தில் போல நீ வருவதற்கு ரெடின்னு அடையாளப்படுத்தி அடையாளத்தை காண்பிக்கிறதுக்கு தான் அந்த தோடையும் அந்த காரியத்தையும் கொடுக்குறாங்க. ரெண்டு கல்யாணன்ற பொண்ணு வீட்டில் போய் பொண்ணு பார்க்குற சீன் நடக்குது. அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய், ஏம்மா நீ அந்த ஐயாவுக்கு அடிமையா அந்த வீட்டுக்கு வர்றியா? இருக்கு இந்த பக்கம் கேட்பான், சொல்லுங்கம்மா. மாட்டிக்கிட்டீங்களா? கேட்குறான். அதைத்தாங்க விவரம் சொல்கிறோம். ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாங்க, ஏம்மா அவன் அந்த ஐயாட்ட நீ மாட்டிக்கிறதுக்கு ரெடியா? நம்ம ஆளுங்க தோடு மலையில பார்த்துட்டாங்கண்ணா என்னன்னே தெரியாம ரொம்ப நல்லவருங்க அவர். எங்களுக்கு தோடெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் போட்டு வேற ஒரு அடையாளத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. விலங்கு போட்டு கூட்டு போக போறேன்னு வேலைக்காரர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்ப நான் கொடுக்குற விலங்கு ஐயாவோட இதையா, அதை வாங்கினேன்னா உனக்கு வாழ்நாள் முழுதும் நீ நல்லா இருப்ப. வேற ஒருத்தன் வந்து அடிமைத்தனத்துல பாவத்திலேயோ வியாதியிலேயோ உன்னை வைக்க மாட்டான். இவர்கிட்ட நீ பிடிச்சிக்கிறது மிருதுவாயும் லகுவாயும் இருக்கும். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கீங்களா? கர்த்தர் அதை தான் கொடுக்க விரும்புறாரு. அதைத்தான் அங்க கொடுத்தாங்க. இயேசு சொல்றாரு, அடிமைத்தனம் சிலுவையை எடுத்துட்டு என்னை பின்பற்றுகிறவன் எப்படி இருக்கணுமா, அதை வாங்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற காரியம் என்னன்னா, அவருக்காக நான் முழுவதும் வேலை செய்வேன். என்கிட்ட வரத்தை கொடுக்கிறாரு. அந்த வரத்தை நான் வாங்கினோன்னு என்ன சொல்றேன், என்ன மேன்மைப்படுத்த அல்ல, என்னுடைய போட்டோஸ் இதுல ஒட்டுறதுக்கு இல்ல, என்னுடைய வரம் நான் ஒருத்தருடைய அடிமைத்தனத்தை காட்ட போறேன். நான் ஒருத்தருக்கு வேலை செய்ய வந்திருக்கேன், நான் ஒருத்தருக்காக நிக்கிறேன்றதை காட்டுறதுக்கு தான் வந்திருக்கேன். அல்லேலூயா. அவங்களுடைய வாழ்க்கையில எதை விட்டா எது கிடைச்சிச்சு, எதை காரியங்களும் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். முழங்கால் படியிடலாமா? ஏசப்பாக்கு முன்னாடி, எனக்கு இல்லை, நீங்க அப்பாவுக்கு முன்னாடி முழங்கால் படியிட போறீங்க. அப்பாவுக்கு முன்னாடி, அப்பாவுக்கு முன்னாடி, அப்பாவுக்கு முன்னாடி நீங்க. Thank you Lord, thank you Jesus.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்தமை சோதரிக்கன். ஆண்டவரே, இவங்க உங்க தங்களை தாழ்த்தி இருக்கிறாங்க, வெறுமையாக்கியிருக்காங்க. நான் உமக்கு முன்னாடி, அதாவது வானத்தை பூமியும் சர்வத்தை உண்டாக்குனவருக்கு முன்னாடி நான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கேன். என் தேவன் என்னை அறிவார். ஆண்டவரே, ஒருத்தரை பின்பற்றணும்னா எத்தனை விதமான காரியம் இருக்கு. இந்த மக ஒரு கணவரை பின்பற்ற போகுதுன்னா அடையாளம், நீ அடிமைத்தனமாக இருப்பியான்னு கேட்கும் பொழுது கூட மகிழ்ச்சியோடு கூட அதை வாங்கிட்டா. அது அவளுக்கு அளவுள்ளது தான். ஆனால் தன்னை அப்படியாக தன் கணவருக்கு விட்டு கொடுத்தா. ஊழியக்காரருக்கு கனப்படுத்தும்படி ஆண்டவனே என்று சொல்லும்படி விட்டு கொடுத்தா. அப்படிப்பட்ட உள்ளத்தை இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ ஆண்டவரே மகிமையை காணும், தேவ பிரசன்னத்தையும் விசேஷித்த வித ஆசீர்வாதத்தையும் இன்னைக்கு பெற்றிருக்கிறாங்க. அடுத்த வாரத்தில் இதே இடத்துல ஆண்டவரே பலர் சாட்சியாக நிற்கத்தக்கதான மாற்றம் உண்டாகட்டும். இன்னைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்மிடத்துல ஆண்டவரே ஃபாலோ பண்ண வர்றாங்க. எல்லாத்தையும் சிலுவையில் அடிச்சுட்டு உங்கள்கிட்ட அடிமை போல நான் வெறுமையை என்னை விட்டுட்டு வந்து நிற்கிறேன்ப்பான்னு நிற்கிறாங்க. அவங்கள உயர்த்துங்க. நீங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று பண்ணுங்க. யாருக்கு முன்னாடியும் இயேசுவை தாழ்த்தாதீங்க. எல்லா காரியத்துக்கும் முன்னாடி மேன்மை உள்ளதா இயேசுவை மட்டும் வைங்க. எந்த மனிதரானாலும் சரி, எந்த வேலை முதலாளியானாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, உன் பிள்ளையான மனைவியான முதல்ல இடம் கொடுக்காதீங்க, இயேசுக்கு கொடுங்க. இயேசு அதை எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்டவள் ரெபேக்கால அந்த ஒரு மேன்மையான இடத்துல போய் அடுத்த சந்ததி, அடுத்த ஆசீர்வாதம், அடுத்த காரியம், அவங்க பரம்பரை சந்ததியெல்லாம் சாட்சியா நிற்கத்தக்கதான ஒரு மாற்றத்தை கற்று காண்பித்தார். அப்படியாக உன்னை மாற்ற இயேசு விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, தேவைகளை சந்தியும், குறைவுகளை நிறைவாக்கும். அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மை குறைவாக இருக்கோ அதெல்லாம் பரிபூர்ணமாக கூட வரக்கூடிய நாட்களில் சாட்சியாக நிறுத்தி வழிநடத்தபடியாக ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும்